வணக்கம் மாணவர்களே. தரம் 11 மாணவர்களுக்கான தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் பாடம் முதலாவது அலகில் இன்றைக்கு நாங்கள் விலங்கு இழையமான தசை இழையத்தை பற்றி பார்க்க போகிறோம். தசை இழையம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக எங்களோட உடலில் ஆக்கப்பட்டதில் பெரும்பாலும் எல்லாருக்குமே தசை இழையங்களை பார்க்க முடியும். எங்களோட கன்னங்கள்லையோ எங்களோட உடல்லையோ எங்களோட பொதுவாக தசை இழையம் உடலில் பொதுவாக காணப்படுது. தசை இழையம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தசை கலங்கள் கூட்டமாக காணப்படுவதனால, அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ், கலங்களின் கூட்டம் இழையம் எனப்படும். அப்போ தசை இழையம் என்று ஏன் சொல்கிறோம்? தசை கலங்கள் ஏராளமாக காணப்படுது. அப்போ தசைக்கலங்கள் ஏராளமாக காணப்பட்டால், குரூப்பாக அதாவது கூட்டமாக காணப்பட்டால் அதை நாங்கள் தசை இழையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தசை இழையம்னு சொன்னால் அந்த தசை இழையத்தினுடைய கலங்களின் இயல்புகளை நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் தசையில் 3 வகையாக பிரிக்கிறோம். தசை இழையத்தை 3 வகையான தசை இழையமாக பிரிக்கிறோம். அப்போ 3 வகையான தசை இழையமாக அதை பிரிக்கும் பொழுது அதனுடைய கட்டமைப்புகள் எவ்வாறு வேறுபடுகின்றன, அவற்றின் தொழிற்பாடுகள் எவ்வாறு வேறுபடுகின்றன, அவை எவற்றுக்காக இசைவாக்கம் அடைந்திருக்கின்றன, இந்த மாதிரியான விடயங்கள்ல அந்த 3 வகையான தசைகளும் வேறுபட்டதாக காணப்படுது. ஆனாலும் தசை ஆக்கப்பட்டுள்ள புரதம், மயோசின், ஆக்டின் அப்படியான புரதங்கள் பெரும்பாலும் ஒத்தவையாக காணப்படுகின்றன. புரதங்கள வகை இல்லை, இங்க தசை இழையங்கள கலங்களின் வகை, அவை தொழிற்படுகின்ற தன்மை, அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே 3ஆக பிரிக்கிறோம். அதாவது தசை இழையத்தை 3ஆக பிரிக்கும் பொழுது நாங்கள் முதலாவதாக நாங்கள் அந்த தசை இழையத்தை வன்கூட்டு தசை இழையம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வன்கூட்டு தசை இழையம்ன்றதுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பொதுவாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், தசை இழையம் மனித உடலில் கட்டி எழுப்பும் பிரதான இழையங்களில் தசை இழையமும் ஒன்றாகும். உண்மைதானே? மனித இந்த முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மனித உடலை கட்டி எழுப்புவதில் தசை பிரதான தசை ஒன்று. உண்மையாக மனிதனில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனில் என்ன, ஒரு மனிதனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்புக்கூடு, இது ஒரு எண்புக்கூடு, ரைட். அதே நேரம் அந்த மனிதனில் பார்த்தீங்கன்னா அந்த எண்புக்கூடோட சேர்ந்து அவனுக்கு விலா எண்பு காணப்படும், விலா எண்புக்கூடு காணப்படும், ரைட். அப்போ அந்த மனிதனை பொறுத்தளவில் அவனுக்கு விலா எண்புக்கூடு, அதே நேரம் அவனில் என்ன அங்கங்கள் காணப்பட போகுது. கை என்ற ஒரு அங்கம் இருக்கும். அப்போ கை என்ற அங்கத்தில் அவனுக்கு மனித உடலில் பாருங்க இந்த விரல்கள் இருக்கும், சிறிய சிறிய விரல்கள் எண்புகளாக காணப்படும். அதே நேரம் அவனுக்கு தெரியும், உங்களுக்கு மனிதனில் முள்ளந்தண்டு கோர்வை இருக்கு, முள்ளந்தண்டு கோர்வை. அதை விட இடுப்பு வளையம், இடுப்பு வளையங்கள் காணப்படுது. இடுப்பு வளையத்தை விட மனிதனுக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த இடுப்பு வளையத்தில் என்ன, இது நான் சும்மா எழுந்தமானமாக வரைகிறேன், இந்த இடுப்பு வளையத்தை விட அவனுக்கு ஒரு கால் இருக்கு. இந்த காலில் தொடையென்பு, என்ன, இது ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு உருவத்தில் இருக்கிற கட்டமைப்புகள். ஏன்னா இந்த காலில் 2 எலும்புகள் முழங்காலுக்கு கீழே காணப்படுது. இந்த மாதிரியான ஒரு மனித உடலுக்கு, மனித எண்புக்கூட்டுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு. அப்போ இந்த எண்புக்கூடு வடிவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த எண்புக்கூட்டில் உங்களுக்கு தெரியும் உருவம் அமைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த உருவம் அமைக்கப்படுறதுக்காக என்ன செய்யுது, இவருடைய உடலில் தசைகள் வருது. தசைகள், இந்த தசைகள் என்ன செய்யுது, இவருக்கு உடலுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவருக்கு தசைகள், நாங்கள் அந்த மின் பச்சை நிறத்தால் தசைகளை தான் குறிப்பிடுறோம். இப்போ இவருக்குள்ள இந்த எண்புக்கு
இவருக்கு தசைகள் வருது. இந்த பழுவுக்கிடையான தசைகள், இந்த மாதிரி ஒரு தசையோட ஷேப்புள்ள ஒரு மனிதனாக உருவாக்குறதுக்கு, இந்த இன்புக்கூடு ஒரு மனித உருவத்தை பெறுவதற்கு என்ன செய்யுது? தசைகள் தான் பிரதான காரணமாக இருக்கு. அப்போ அந்த வசனத்தை தான் இவர் இங்கே சொல்கிறார். இதை உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னென்னா, உங்களோட உடலில் வந்து பெரும்பாலான பகுதியை ஆக்கி இருக்கிறது தசைகள். சரி, இப்போ இவர் வந்து ஓகே, முகத்தசைகள் ஏராளமாக காணப்படுது. ரைட். இப்போ மனித உடலை கட்டி எழுப்பும் பிரதான இழையங்களில் தசை இழையமும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தசை இழையமானது தசை கலங்களையும் தசை நார்களையும் கொண்டது. அப்போ இப்போ நாங்கள் தசைக்கலத்தின் பகுதியை பார்க்கும்போது என்ன, தசைக்கலையம் எதை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொல்றார், தசை இழையமானது தசைக்கலங்களையும் தசை நார்களையும் கொண்டுள்ளது. அப்போ இங்கே நாங்கள் இதில் எதை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி தேவை இருக்கிறபடினால இந்த தசைக்கலத்தில் ஒரு பகுதியை எடுத்து வெளியில் பார்க்குறோம். இந்த தசைக்கலத்தின் ஒரு பகுதியை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த தசைக்கலத்தில் தசை இழையத்தில், சரியா, இது ஒரு தசை இழையம். இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து தசை இழையம். தசை இழையம்னா தசைக்கலங்கள் நிறைய சேர்ந்தது. அந்த தசை இழையத்தில், சரியா, மசில் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த தசை இழையத்தில் இருந்து ஒரு தசை இழையம், இப்போ பாருங்கள், இப்படி ஒரு மசில்ஸாக இருக்கும். இது ஒரு தசை இழையம். இந்த தசை இழையத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறபடினால நாங்கள் இந்த தசை இழையத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தசை இழையத்தில் தசைக்கலம் ஒன்று இருக்குது. தசைக்கலம் அது ஒரு உருளை வடிவான ஷேப்பாக இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு கரு காணப்படலாம், அல்லது 2-3 கரு காணப்படலாம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன, அந்த முதல் உருக்கள், அதாவது அந்த குளிய உரு, அந்த கலத்துக்குள்ளே வந்து குளிய உருக்கள் காணப்படலாம். கொல்கி பொழி, அதாவது கொல்கி உடல், இளைமணிகள், இதுகள் எல்லாம் இந்த கலத்துக்குள்ளே காணப்படலாம். சில வேளைகளில் அதுக்குள்ள நார்கள்னு சொல்லுகின்ற அமைப்புகள் காணப்படலாம். அந்த கருகளுக்கு இடையில் வந்து நார்கள் காணப்படலாம். ஆனாலும் இந்த இதுக்குள்ள இருந்து எடுக்கிற ஒன்றுக்கு நாங்கள் வைக்கிற பேர் வந்து தசைக்கலம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வைக்கிற பேர் தசைக்கலம். அப்போ இதுக்கு பேர் வந்து தசைக்கலம். பாருங்க, இப்போ எங்களோட வசனத்தை பாருங்க, இத்தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன. முதலாக பாருங்க, தசை இழையமானது தசை கலங்களையும், இந்த தசை கலங்கள்ன்றது இந்த இருக்கு, தசை நார்களையும், தசை நார்கள்ன்றது இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த கோடு கோடா இருக்கிறது, தசை நார்களையும், இந்த கோடு கோடா இருக்கிறது கரு இல்லை, இந்த தசை நார்கள்னு சொல்றது இந்த கீழே கோடு கோடா இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது கரு, சிவப்பு கலரில் உருண்டையாக இருக்கிறது கரு. அப்போ மனித உடலை கட்டியெழுப்பும் பிரதான இழையங்களில் தசை இழையம் பிரதானமானது. ரைட், தசை இழையம் பிரதானமானது. இப்போ பாருங்கள், தசை இழையம் வந்து அந்த இன்பு பகுதியாக இருக்கிற அந்த இன்புக்கு மேலே தசை இழையங்கள் வைக்கப்படப்பட போகுது. இப்போ தசை இழையங்கள் வைக்கப்படும் பொழுது ஒரு மனித உடல் ஒரு என்ன தசை இழையங்களால் ஆக்கப்படுது. தசைக்கலங்கள், இப்போ பாருங்கள், நான் கோடு போடுறது வந்து என்னது, தசை இழையம். அப்போ அந்த மாதிரியான ஒரு தசை இழையத்தில் வந்து எங்களோட உடல் முழுவதும் மனித எண்புக்கூட்டுக்குள்ள தசை இழையங்கள் தொழிற்பட்டு எங்களோட உருவத்தை கொடுக்குது. சரியா, தசை இழையங்கள் தொழிற்பட்டு என்ன செய்யுது, அதாவது கட்டமைப்பு அழகாக தொழிற்பட்டு சில வழியில் அவைகள் எங்களோட உடல் அசைவுக்கு கூட உதவி செய்கின்றன. இந்த தசைக்கலங்கள் வந்து எங்களோட உடல் அசைவுக்கு கூட உதவி செய்கின்றன. அப்போ அந்த தசைக்கலங்கள் இளைய அமைப்பில் வந்து கலங்களை கொண்டிருக்கும், ரெண்டாவது தசையில் நார்களை கொண்டிருக்கும். இத்தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன உண்மைதான். ஏனெண்டா பாருங்க, ஒரு கையை எடுத்தீங்கண்டா, சரியா, ஒரு கையை எடுத்தீங்கண்டா, ஒரு ஆளுடைய கை எடுத்தா அவருடைய கை வந்து
அவருக்கு ஒரு என்பு இருக்கும். அவருக்கு ஒரு கையை எடுக்கும் பொழுது அவருக்கு உண்மையாக கையில் வந்து என்ன இருக்க போகுது, ஒரு என்பு இருக்க போகுது. அதை விட இன்னும் ஒரு என்பு இருக்கும். அதாவது கீழே வந்து முழங்கைக்கு கீழே வந்து எங்களுக்கு 2 வகையான என்புகள் காணப்படும். அதாவது 2 என்புகள் என்று சொல்லிக்கல, ஒன்று ஆரை என்பு, அரந்தி என்புன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே தசைகள் வந்து அப்படி கட்டாக இருக்கும். தசை மசில்ஸ் வந்து மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். தசைகள் வந்து கட்டாக இருக்கும். அது இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தசைகள். இது நாங்கள் இருதலை தசை முத்தலை தசை என்றெல்லாம் படிச்சிருப்போம். எங்களுக்கு இப்போ இங்கே இதில் தேவையில்லை. இந்த தசைகள் கட்டாக இந்த கையில் என்புகளுக்கு மேலே காணப்படும். சரியா? உள்ளுக்குள்ளே என்பு இருந்தாலும் இந்த தசைகள் இருக்கு. இந்த தசைகள் சுருங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தசைகள் சுருங்கும் போது இந்த கை வந்து மேல் நோக்கி அசைக்கப்படும். கை வந்து பார்த்தீங்கன்னா இது மேல் நோக்கி அசைக்கப்படும். இந்த பக்கம் சுருங்கும் போது மற்ற பக்கம் தசை வந்து தளரும். அதாவது இருதலை தசை இந்த முன்னுக்கு இருக்கிற தசைகள் வந்து சுருங்கும் போது முத்தலை இந்த மற்ற பக்கத்தில் இருக்கிற தசைகள் வந்து விரிவடையும். அப்போ இவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இத்தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன. அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் சில வேளைகளில் இந்த தசைகளில் வெட்டு ஏற்பட்டால், உங்களுக்கு தெரியும் இந்த தசையில் ஏதாவது ஒரு வெட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், சரியா, இந்த தசையில் பாருங்க ஒரு வெட்டு காயம் ஏற்படுதுன்னு வைங்க. இதில் ஒரு வெட்டு காயம் ஏற்பட்டால், ரைட், இதில் ஒரு வெட்டு காயம் ஏற்படுது. இப்படி ஒரு வெட்டு காயம் ஏற்பட்டால் என்ன நடக்க வேண்டாம், அதில் இருந்து குருதி ஒழுகும். அதாவது குருதி வந்து அதுலேருந்து வரும். எங்களுக்கு தெரியும் அதில் இருந்து குருதி வெளியேறும். அப்போ இது என்னத்துக்கு அடையாளம், இந்த தசை இழையம் குருதியை கொண்டிருக்குது. அப்போ தசை இழையம், உதாரணமாக நாங்கள் இதில் இருக்கிற ஒரு தசை இழையத்தை வந்து இது இப்போ கத்தியால் நாங்கள் வெட்டி, நாங்கள் காயம் ஏற்படுறதுக்காண்டி வெட்டி நாங்கள் அதை எடுத்துருவோம். இப்போ நாங்கள் இந்த தசை இழையத்தில் குருதி விநியோகம் இருக்கிறத பார்க்குற தேவை எங்களுக்கு இருக்கிறபடினால நாங்கள் என்ன செய்வோம், இந்த தசை இழையத்தை வெளியில் எடுப்போம். ஒரு முடிச்சு மாதிரி எடுத்து இப்படி ஒரு தசை இழையம் எங்களுக்கு கிடைக்குது. இந்த கையில் இருக்கிற தசை இழையம், சரியா, இந்த தசை இழையத்தை எடுக்கிறோம். இதை குறுக்கு வெட்டாக வெட்டி பார்க்குறோம். இந்த தசை இழையத்தை குறுக்கு வெட்டாக வெட்டி பார்க்குறோம். அப்படி வெட்டி பார்த்தோம்டா எங்களுக்கு தெரியும், இந்த தசை இழையத்தை வெட்டி பார்க்கல என்ன தெரியுமெண்டா, அந்த தசை இழையத்தினுடைய குறுக்கு வெட்டில் கட்டுக்களாக அந்த நார்கள் மாதிரி இப்படி கட்டுக்கட்டாக இருக்கும். கட்டுகள் ஒரு என்ன, ஒரு கிழங்குகளை கட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அல்லது நீங்கள் கட்டாக கீரைப்பிடிகள் இருக்கும். அது மாதிரி இதில் வந்து கட்டுக்களாக உள்ளுக்குள்ள தசையில் காணப்படும் நேர்கள், தசை கலங்கள் வந்து சேர்ந்து தசை நேர்களாக மாறி இதுக்குள்ள கட்டாக இருக்கு. அதுகளுக்கு இடையில் தசைகளை இணைக்கிற ஒரு இழையங்களும் காணப்படும். இது இப்படியே இருந்தாலும் இதுகளுக்கு இடையில் இந்த குறுக்கு வெட்டில் நீங்கள் ஒன்று அவதானிக்கலாம், இதுக்குள்ள குருதி குழாய்களும் இதுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்குள்ளால குருதி குழாய்களும் சப்ளை பண்ணப்படுது. சரியா, இது வந்து குருதி குழாய். அப்போ குருதி சப்ளை இங்கே இருக்கு. குருதி குழாய் அல்லது குருதி மயிர்த்துளை குழாய் என்று கூட சொல்லலாம், குருதி கலன் என்று கூட சொல்லலாம். கலம் வேற கலன் வேற, குழாய் வேற. இது வந்து குழாய், குருதி குழாய்கள் காணப்படுது. அது என்னதை சொல்லுது, குருதி விநியோகத்தை கொண்டுள்ளது. அதை நான் சொல்கிறேன், மேலணி கலங்கள் போல இல்லை. மேலணி கலங்களை படிச்சுறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் மேலணி கலங்கள் படிக்கல. மேலணி கலங்கள் வந்து சாதாரண ஒரு அடித்தள மென்சவின் மீது கலங்கள் காணப்படும். அடித்தள மென்சவின் மீது உங்களுக்கு தெரியும் இதனுடைய கலங்கள் காணப்படும். அடித்தள மென்சவின் மீது கலங்கள் காணப்படும். இதுகளுக்குரிய குருதி விநியோகம்
அங்கே கலங்களுக்குள்ள இதோட நின்று அடித்தள மென்சவ்வு தான் போசணி எல்லாம் வழங்கும். சரியா, இது வந்து மேலணி கலங்கள், கருவையுடைய மேலணி கலங்கள் இந்த அடித்தள மென்சவோட நின்று. ஆனால் இங்கே அந்த கலங்களுக்குள்ள இந்த தசை கலங்களுக்குள்ள குருதி விநியோகம் இருக்கு. தரிசு கலங்களை சூழ அந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக கலங்களுக்கு அருகிலேயே குருதி விநியோகம் ஒன்று காணப்படுது. இதனால் தசை இழையத்துக்கு விரைவாக ஒட்சிசனும் போசனை பதார்த்தங்களும் கிடைக்கப்பெறுகின்றன. அதாவது இதுக்குள்ள இருக்கிற ஒரு தசை கலத்தை எடுத்து பார்த்தோம்னா, இதுக்குள்ள ஒரு தசை கிளம் ஒன்று எடுப்போம். இதுக்கு இருக்கிற ஒரு தசை கிளம் ஒன்று எடுத்தோம்னா வெளியில் அந்த தசைக்கலம் எவ்வாறு காணப்படும்டா, ஒரு தசைக்கலத்தை பெருசாக்குறோம். இப்படி ஒரு தசைக்கலம் காணப்படும். இந்த தசைக்கலத்தில் கரு இருக்கும். இது கரு. இதில் சில வழியில் பல கருக்களும் காணப்படலாம். ஒரு கரு காணப்படும். இதில் தசைக்கலத்தில் கரு காணப்படும். ஆனாலும் அதுக்கு பக்கத்தில் குருதி விநியோகம் நடக்கும். குருதி விநியோகம் என்ன? குருதி குழாய் இப்படி போகும். குருதி விநியோகம் இருக்கு. ஒரு குருதி குழாயால் நாடி குருதியை கொண்டு போனால் அதில் இருந்து குருதியை சேர்க்கிற நாளங்களும் இதை சூழ்ந்து காணப்படும். இதை சூழ்ந்து நாளங்களும் காணப்படும். அப்போ எங்களுக்கு இதில் என்ன தெரியுதுண்டா, இந்த தசைக்கலத்துக்குள்ள இதான் தசைக்கலம். இந்த தசைக்கலத்துக்குள்ள சுவாச செயற்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது C6H12O6 குளுக்கோஸ். இது ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சால் தான் சக்தி வரும். இது ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சால் தான் சக்தி வரும். அதுக்கு தேவையான ஆக்சிஜனையும் உணவையும் C6H12ஐயும் இந்த குருதி நேரடியாக இதுகளுக்கிட்ட கொண்டே விடும். இதுகளுக்கிட்ட இந்த தசைக்கலங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அளிக்குது. இதுக்கு மிகவும் அருகில தசைக்கலங்களுக்கு மிகவும் அருகில போகிறபடியினால இந்த குருதி குழாய்க்குள்ள இருந்து ஒட்சிசன் வாயுவையும் குளுக்கோஸையும் இந்த தசைக்கலங்கள் பெற்று சக்தியை உருவாக்கும், எனர்ஜியை உருவாக்கும். இதன்போது கார்பன் ஆக்சைடும் நீரும் வெளியில் வரலாம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சுவாச சமன்பாடு. ஆனால் எங்களுக்கு தேவையான சக்தியை உருவாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு, அதை இலகுவாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த குருதி குழாய்கள் வந்து தசை இழையங்களுக்கு இடையில் காணப்படுவது. இந்த குருதி குழாய்கள் வந்து தசை இழையங்களுக்கு இடையில் சப்ளையாக இருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வசனமும் இப்போ உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்கும். சரியா பிள்ளைகள்? என்னது? அதாவது என்ன, மனித உடலை கட்டியெழுப்பும் பிரதான இழையங்களில் தசை இழையம் ஒன்றாகும். வெரி குட். தசை இழையமானது தசைக்கலங்களையும் தசை நார்களையும் கொண்டது. ரெண்டாவது பாயிண்ட்ஸ். தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன, கையை நாங்கள் மூடி திறக்கிறோம். மூன்றாவது பாயிண்ட்ஸ், அது மேலணி இழையத்தை போலல்லாது தசை இழையமானது சிறந்த குருதி விநியோகத்தை கொண்டுள்ளது. அதனால தான் அது சக்தியை இலகுவாக ஒட்சிஜனையும் போசனை பதார்த்தங்களையும் பெற்று என இலகுவாக சக்தியை உருவாக்குது. இந்த தசை இழையம் பிரதானமாக மூன்று வகைப்படும். இங்க பாருங்க, மலமளப்பான தசை. மலமளப்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். மலமளப்பான தசை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வலுவழுப்பா ஒரு மலமளப்பு தன்மைன்னு சொல்றது. சொல்லிலே பாருங்க, மலமளப்பான தசை. இப்ப நீங்க இந்த கையினுடைய தசையையும் பாருங்க, குடலினுடைய தசையையும் பாருங்க. அந்த தசையிலேயே தெரியும். ஒன்று வந்து அந்த குடல் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல என்ன சொல்ல, மிகவும் அழுத்தமானதாக இருக்கும், மலமளப்பானதாக இருக்கும் குடல் தசை. ஆனால் சாதாரண இறைச்சிகள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு ஆட்டிறைச்சி கடையோ அல்லது கோழி இறைச்சி கடையோ அல்லது எங்கேயாவது இறைச்சி கடைக்கு போனீங்கன்னா அதில் வெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த தசைகள், தொடை தசைகள், என்போட சேர்ந்த தசைகள் வந்து அது இந்த வலுவழுப்பு தன்மை குறைவு, நேர்த்தன்மை தான் அதில் தெரியும். ஆனால் இந்த குடல் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா வலுவழுப்பானதாக ஒரு
தன்மை இருக்கும். அதனால் அந்த தசைக்கு பேர் மலமளப்பான தசை என்று சொல்கிறாங்க. இந்த தசைக்கு பேர் வந்து மலமளப்பான தசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? முதலாவது தசை வந்து மலமளப்பான தசை. இரண்டாவது தசை வன்கூட்டு தசை. வன்கூட்டு தசை என்றால் எங்கட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக ஒரு மனிதனை பொறுத்தளவில் வன்கூட்டு தசை என்றது வன்கூட்டில் இருக்கும். அடுத்தது இதய தசை. அப்போ 3 வகையான தசைகள் மனிதனில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதில் மலமளப்பான தசைக்கலத்தின் தன்மையை பற்றி நாங்கள் இதில் ஆராய வேணும். அதாவது மலமளப்பான தசை எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மலமளப்பான தசை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு சைட்டுக்கு கொண்டு போகணும். ரைட், ஓகே. இப்போ ஒரு மனிதனை பொறுத்தளவில் பாருங்க, ஒரு மனிதனை பொறுத்தளவில் அவனுடைய உடலில் இருக்கிற சில அங்கங்களை நாங்கள் அவதானித்து அந்த மலமளப்பு தசையை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அது இதில் வந்து நாங்கள் பொதுவாக இருக்கிற ஒரு மனித உடலை பார்ப்போம். இந்த மனித உடலை பார்த்தீங்கன்னா அவனுடைய மனிதனுடைய பகுதியில் சுவாச தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. சுவாச தொகுதி. இந்த சுவாச தொகுதியில் காணப்படுற தசைகள் பெரும்பாலானவை என்ன, பெரும்பாலும் அந்த சுவாச தொகுதியில் காணப்படுற தசைகள், நுரையீரல் என்ன, இந்த சிற்றறைகள், இதில் காணப்படுற தசைகள் மலமளப்பு தசைகளாக காணப்படுது. அதை விட அவனுடைய சமிபாட்டு தொகுதியை எடுத்தீங்கண்டா, இந்த சமிபாட்டு தொகுதியில் அவன்கிட்ட இருக்கிற அந்த குழாயில் இருந்து இறப்பையில் இருந்து, சரியா, இறப்பையில் இருந்து நீங்கள் பார்க்குற அந்த குடல்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அது என்ன தசையாக இருக்கும், அந்த தசை வந்து மலமளப்பான தசையாக இருக்கும். சரியா? அப்போ இந்த குடல், இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல் எல்லா அமைப்புகளுமே வந்து மலமளப்பான தசையால் ஆக்கப்பட்டிருக்கு. அதை விட இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு வந்து சிறுநீரகம் ஒன்று இருக்குது. மனிதனுக்கு சிறுநீரகம் ஒன்று இருக்குது. இந்த சிறுநீரகத்தில் இருந்து அந்த சிறுநீரை சேர்க்கிற ஒரு பேக் ஒன்று இருக்குது. நான் இதில் பச்சை கலரில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிறுநீரை சேர்க்கிற பேக் ஒன்று. சிறுநீரை சேர்த்து வச்சிருக்கிற அந்த பைக்கு பேர் சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பை என்ற ஒரு பேக் இருக்குது இதில். சரியா? இந்த சிறுநீர் பை என்ற இந்த பேக் வந்து எதில் இருக்குது, மனிதனில் காணப்படுது. சரியா? இந்த மனிதனில் காணப்படுது. அந்த சிறுநீர் பை வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குமெண்டா, மலமளப்பு தசையால் ஆக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பெண்களாக இருந்தால் பெண்களில் வந்து என்ன ஒரு கருப்பை என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பேக், அதாவது உங்களுக்கு தெரியும் கருப்பையை பாருங்கள், அது கிட்டத்தட்ட பெண்களுக்கு வந்து அந்த பலோப்பியன் குழாய்கள் அப்படியெல்லாம் வரையக்குள்ள ஒரு கருப்பை என்ற ஒரு அமைப்பு ஒன்று இதுக்குள்ள இருக்கு. சரியா? அந்த கருப்பைக்குரிய அந்த பேக் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குமெண்டா, மலமளப்பு தசையால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் 3 விடயத்தை பார்க்குறோம். என்ன, மனிதனில் வந்து எங்கெங்கே காணப்படுது, உணவு கால்வாய். ரைட்? அப்போ உணவு கால்வாயில் காணப்படுது. ரைட்? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குருதிக்கலன்களின் சுவர், அதையும் நாங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்குது. குருதிக்கலன்கள்னு சொல்லும் பொழுது குருதி குழாய்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் குருதி குழாய்கள் என்று சொல்கிறது நாடி, நாளம் அப்படியானதான் பிரதானமானது. பெரும்பாலும் நாங்கள் சிவப்பு கலரில் நாடிகளையும் நீல கலரில் நாளங்களையும் குறிக்கிறது. அதுக்காண்டி ரத்தத்தில் நீல கலர் சிவப்பு கலர்ன்னு ஓடுறதில்லை. படிக்கல குருதி குழாய்களாக கருதுகிறோம். இதை வந்து குருதி குழாய்கள். இந்த குருதி குழாய்கள தன்மையை பொறுத்து குருதி குழாய்களில் வந்து நாடியாக இருந்தால், நாளமாக இருந்தால், நாடி என்ற வகைக்குள்ளே இருந்தால் அல்லது நாளத்துக்குள்ளே இருந்தால் அந்த சுவர்கள்,
அந்த அந்த குழாய்களுடைய சுவர்கள் எவ்வாறான கட்டமைப்பு, உதாரணமாக நாளம் என்று பார்த்தீங்கன்னா நாளத்தில் வந்து இந்த சுவர் வந்து மெல்லியதாக இருக்கும். அந்த சுவர்கள் வந்து மெல்லியதாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் நாடி எடுத்தீங்கன்னா நாடியினுடைய சுவர் வந்து மிகவும் தடித்த சுவராக இருக்கும். ஒப்பீட்டளவில் ஒரு ரெண்டையும் கம்பியை பண்ணி பார்க்கல இந்த சுவர் வந்து ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆர்ட்ரிஸ் வந்து தடித்த சுவராகவும், இந்த வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். வெயின்ஸ்ன்னு சொன்னால் நாளங்கள். இந்த வெயின்ஸில் வந்து தடிப்பு குறைவானதாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், அது இந்த பாடத்தில் இப்போ வராது, இந்த பாடத்துக்குள்ள வராது. இந்த நாளங்களுக்குள்ள வேல்வுகள் இருக்குதுன்றதையும் சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எனிவே நான் என்ன சொல்ல வாரேன்டா, குருதிக்கலன்களின் சுவர், அதாவது குருதிக்கலன்களின் சுவர்லையும் கருப்பை சுவர், அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் கருப்பை சுவர். அடுத்தது கருப்பை சுவர், சிறுநீர் பை. அப்போ உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே காணப்படுது. நுரையீரல் சுவாச தொகுதியில் காணப்படுது, சைவாட்டு தொகுதியில் காணப்படுது, கழிவு தொகுதி சிறுநீர் பையில் காணப்படுது, கருப்பையில் காணப்படுது, சரியா, குருதி குழாய்களையும் காணப்படுது. ரைட். ஆகவே இப்போ எங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த மளமளப்பான தசைகள் எங்கே காணப்படுது என்றதை பற்றி பார்த்துருக்கிறோம். அப்போ பிள்ளைகள் நாங்கள் மளமளப்பான தசைகள் எங்கே காணப்படுது என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். எங்களுடைய உடலில் மளமளப்பான தசைகள் குடலில், அதாவது கட்ஸ்ன்னு சொல்லுவோம், சரியா, அல்லது அலிமெண்டரி கெனல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த சமிபாட்டு தொகுதியில், நுரையீரலில், கருப்பையில், யூட்ரஸில், சரியா, பிளாடர்ன்னு சொல்லுவோம், சிறுநீர் பையில், ரைட், ஆர்ட்ரி வெயின், அதாவது நாடி நாளங்கள்ன்ற குருதி குழாய்களில் கூட இந்த தசைகள் மளமளப்பான தசைகள் காணப்படுகின்றன. ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, மளமளப்பான தசை நார்களின் இயல்புகள். இப்போ மளமளப்பான தசை நார்களின் இயல்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா, சரியா, இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். இவை கதிருருவான கலங்களாக தனித்தனியாக கிளை கொள்ளாதவை. இந்த ஒரு சாதாரணமாக நாங்கள் இதை விளங்குறதுக்காக என்ன செய்யலாம், ஒரு குடலை எடுக்கிறோம். ஒரு குடல், இது ஒரு குடலாக எடுத்தோம்டா, ஒரு குடல் என்ற ஒரு பகுதி, ஒரு சிறு குடலாக இருக்கலாம் அல்லது பெருங்குடலாக இருக்கலாம், ஒரு குடல் என்ற ஒரு பகுதி. இந்த பகுதிக்குள்ள இருக்கிற எடுத்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதை பெருசாக்கி பார்க்குறோம். அதை பெருசாக்கி பார்த்தா அது வந்து எப்படி தெரியுமென்னு சொன்னால், அதுக்குள்ள இருக்கிற கலங்கள் என்ன நுணுக்கு காட்டி தோற்றத்துக்குரியவை. இந்த கலங்கள் நுணுக்கு காட்டியின் கீழே தான் பார்க்கலாம். கதிர் உருவானது, சூரியனுடைய கதிரெண்டா நாங்கள் என்ன செய்வோம், அந்த நீளமான கதிர்களாக கருவோம். அது மாதிரி கதிர் உருவானவை ஒரு கரு தான் காணப்படும். பாருங்கள், பக்கத்தில் படத்தில் வந்து காட்டியிருக்கிறார், ஒரு கரு காணப்படும். அப்போ அந்த பாயிண்ட்ஸை பாருங்கள், கதிர் உருவான கலங்கள் சரி தனித்தனியாக காணப்படும். பாருங்கள், இது தனித்தனியாக தான் காணப்படுது. ஒன்றோடு ஒன்று முட்டி இருந்தாலும் இந்த படைகள் வந்து தனித்தனியாக இருக்கும். தனித்தனியான்னு சொல்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ என்ன, அந்த கலங்களை நீங்கள் இலகுவில் வேறு பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கலத்தின் மத்தியில் தனித்த கரு காணப்படும். தனித்த, அதாவது ஒரு கரு காணப்படும். இக்கலங்களின் குறுக்கு வரிகள் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள இருந்தால் அந்த வரிகள்னு சொல்லுகின்ற அமைப்புகள் மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா இல்லை. இதுக்குள்ள இப்படி ஏதாவது வரி இருக்குமான்னு பார்த்தா இல்லை. சரியா, அந்த வரி ஒன்றும் அதுக்குள்ள இருக்காது. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா, என்ன, எஸ், அதாவது கலத்தின் மத்தியில் விரைவில் களைப்படையாதவை இச்சையின்றி இயங்கும். அதாவது விரைவில் இவை என்ன செய்யாது, களைப்படையாது. இது ஒரு முக்கியமானது. இப்போ உதாரணமாக நாங்கள் சாப்பிட்ற உணவுகள், சரியா, இப்போ உதாரணமாக நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை, இப்போ நாங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றோம், உணவு உட்கொள்கிறோம். இந்த உணவை உட்கொள்ளும் போது எங்களுக்கு வந்து அந்த உணவு வாய்க்குள்ளால் போகுது. வாய்க்குள்ளால் எங்கே போகுது,
அது போகிற இடம் வந்து எங்களுக்கு தெரியும் சமிபாட்டு குழாய். அந்த சமிபாட்டு குழாயில் போய் கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயே சமிபாட்டுக்காண்டி கிட்டத்தட்ட 30 நிமிஷம் இருக்கும். பிறகு குடலுக்குள்ளே போகுது. குடலில் சுற்றி சுருக்கல் அசைவெல்லாம் நடக்கும். இந்த சாப்பாட்டுகளை வச்சிருக்காது, சாப்பாட்டை மூவ் பண்ணி கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கிட்டத்தட்ட மணித்தியால கணக்கில் இந்த குடல்களுக்குள்ளே இருக்கும். சமைக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கும். அது நாங்கள் வேலை செய்கிறோமோ இல்லையோ, படுத்திருக்கிறோமோ, தூங்கி கொண்டே கட்டிலில் படுத்திருக்கிறோம், இல்லை தூங்கி கொண்டிருக்கிறோம், அல்லது படிக்கிறோம், எங்களோட அன்றாட வேலையை செய்தாலும் அது தண்ட வேலையை செய்து கொண்டே இருக்கும். அது களைப்படையாது, இச்சையின்றி இயங்குவன. உங்களுக்கு தெரியும் மளமளப்பான தசைகள், சரியா? என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மளமளப்பான தசைகள் களைப்படைகிறது இல்லை, ஒப்பீட்டளவில் அது களைப்படையில, அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கு. நீங்கள் ஓய்வாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு வேலை செய்து களைத்து போயிருக்கிறீங்க. நீங்கள் களைத்து போய் இருக்கிற டைமில் அப்படி ஓய்வாக இருக்கிறீங்க, நீங்கள் ஓய்வாக இருக்கிற டைமும் அது ஓய்வாக இருக்காது, அது தண்ட வேலையை செய்து கொண்டே இருக்கு. சரிதானே? அது சுற்றி சுருங்கல், அது எங்கட கொண்ட்ரோல்ல இல்லை, அது தன்னாட்சி நரம்பு தொகுதி. குடல் அசைவுகளை எல்லாம் அது வேற ஒரு நரம்பு தொகுதி கண்ட்ரோல் பண்ணும். உதாரணமா எங்கட விருப்பப்படி இப்போ நான் இந்த கையை அசைக்கலாம், நான் நினைச்ச அந்த கையை உயர்த்தலாம், கையை மடிக்கலாம். இது என்னுடைய விருப்பப்படி இயங்குற தசை. இந்த தசை என்னுடைய இச்சைப்படி, என்னுடைய இச்சைன்னு சொன்னால் என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய விருப்பப்படி இயங்குற தசை என்னபடியாக தான் இந்த தசைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன? இச்சை உள் தசை. இச்சை உள் தசை, அதாவது வன்கூடு, என்னுடைய என்பு கூட்டோட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால வன்கூட்டு தசை என்று சொன்னாலும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இச்சை உள் தசை. என்னுடைய விருப்பப்படி இயங்கக்கூடிய ஒரு தசைன்னு சொல்லுவான். ஆனால் மலமளப்பு தசை வந்து எங்கட விருப்பப்படி இயங்காது, அது இச்சை இன்றிய ஒரு செயற்பாடைத்தான் காட்டும். அது களைப்படைகிறதில்லை, அது ஒரு கதிருருவான கலங்களை உடையது. ஆனால் கதிருருவான கலங்களால் ஒன்றோடு தனித்து பிரித்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வலுவழுப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக தான் அதில் ஒரு கருதான் காணப்படும். பொதுவாக கருப்பை, குடல், நுரையீரல், சிறுநீர்ப்பை, குருதி குழாய்கள் இதுகளில் வந்து இந்த மளமளப்பான தசை காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா வன்கூட்டு தசை இழையம். இது ஒரு மிகவும் முக்கியமானது, வன்கூட்டு தசை இழையம். சரியா? இப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தது வந்து மளமளப்பான தசை இழையம். சரியா? மளமளப்பான தசை இழையம் பார்த்துனாங்க. இனி நாங்கள் பார்க்க போகிறது வன்கூட்டு தசை இழையம், ஸ்கெலிட்டல். அதாவது ஸ்கெலிட்டல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வன்கூடு. இத்தசை அநேகமாக என்பு தொகுதியுடன் இணைந்து காணப்படும். அதாவது வன்கூட்டு தொகுதி, அதாவது வன்கூட்டு தசை இழையங்கள், அதாவது அவர் சொல்றதுபடி பார்த்தீங்கன்னா வன்கூட்டு தசைக்கலங்களினால் இத்தசை இழையம் ஆக்கப்பட்டுள்ளது. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு, இடப்பெயர்ச்சி என்பவற்றை இத்தசை பங்களிப்பு செய்கிறது. இருதலை தசை, முத்தலை தசை, கால் தசை, முகத்தில் உள்ள தசை என்று தசைகளை ஏராளமாக சொல்லலாம். சரியா? ஒருவர் ஓடும் பொழுது, ஒருவர் ஓடுறாருன்னு வச்சிங்கண்டா, ஒருவர் ஓடும் பொழுது அவர் ஓடுகின்ற அந்த விசைக்கு, அவர் ஓடுகின்ற விசைக்கு காரணமானது எதுவாக இருக்குமெண்டா, அவர் ஓடுகின்ற விசைக்கு காரணமான எதுவாக இருக்குமெண்டா, அவரில் இருக்கிற அந்த தசை, அவரில் வந்து உண்மையாக என்ன இருக்க போது, ஒரு தசை இழையங்கள் இருக்க போகுது. தசை இழையங்கள், இதுக்குள்ள தசை இருக்கு. இந்த தசைகள் சுருங்கி விரிவதனால தான், இந்த தசைகள் சுருங்கி விரிவதனால தான், இந்த தசைகள் சுருங்கி விரிவதனால தான் இந்த அசைவு ஏற்படுது. காரணம், இவை வன்கூட்டோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. சரியா? இதில் கால் தசை என்று இவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த காலினுடைய தசைகள். எங்களுடைய முகத்தை நாங்கள் அசைக்கிறதுக்கெல்லாம் ஏராளமான தசைகள் முகத்தில் காணப்படுது. சரி, இப்போ நாங்கள் வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்புகளை பற்றி பார்ப்போம். அதாவது வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்புகள் அது எவ்வாறு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
அப்போ வன்கூட்டு தசையிலையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு என்ன வன்கூட்டு தசையிலையும் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மாதிரி அது ஒரு எண்போட தான் இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு எண்பு. இந்த எண்போட அந்த தசையிலையும் இணைக்கப்பட்டிருக்கு. ரைட். இது ஒரு எண்பாக இருந்தால் அதோட ஒரு தசை இழையமாக, அதாவது எல்லாம் தசை இழையமாக இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு எண்பில் தசை இழையமாக இணைக்கப்பட்டிருக்கும். இது இணைக்கப்பட்டிருக்கும், அதாவது எண்பில் தசை இழையமாக தசை வன்கூட்டு தசை இணைக்கப்பட்டிருக்கும். வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்புகளை பார்க்க வேணுமா இருந்தால் அந்த தசையில் இருந்த ஒரு சிறிய பகுதியை நாங்கள் வெளியில் எடுப்போம். அந்த தசையில் இருந்து ஒரு சிறிய பகுதியை வெளியில் எடுப்போம். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தசையில் வந்து தசைக்கலம் காணப்படும். தசைக்கலங்கள் காணப்படும். அது உருளை உருவான கலங்களாக காணப்படும். அந்த கலங்களுக்குள்ள கருக்கள் எல்லாம் வெளிப்பக்கம், அதாவது அந்த மென்சவை அண்டிய பகுதிகளுக்குள்ள நிறைய கரு வந்திருக்கு. அந்த கருக்கள் வந்து இது வந்து ஒரு நுணுக்கு காட்டி தோற்றம். இந்த கருக்கள் ஏராளமான கருக்கள் அந்த அதன் நடுவுக்குள்ள போய் மறைஞ்சிருக்காம வெளியில தெரியத்தக்கதாகலாம் வந்து நிற்கும். கருகன்றது ஒரு கலத்தின் கட்டுப்பாட்டாளர். இதில் நிறைய கட்டுப்பாட்டாளர்களை கொண்ட கலங்களாக இது காணப்படும். இதுக்குள்ள உண்மையாக இந்த இவர் வந்து காலம் அடிக்கிறதுக்கெல்லாம் சக்தி தேவை. அந்த சக்தியெல்லாம் வழங்க வேண்டிய சுவாச தொழிற்பாட்டெல்லாம் செய்ய வேணுமா இருந்தால் இந்த கலத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் இளைமணின்னு சொல்லுகிற ஒரு கலப்புண்ணங்கம் இருக்கும். இளைமணின்னு சொல்கிறது என்ன ஒரு பெரும்பாலும் கருவிலை விட சின்னதாக தான் இருக்கும். இதில் படத்தில் நான் இப்படி வரைகிறேன். இந்த இளைமணிகள் ஏராளமாக காணப்படும். இதில் வரைகிறது இளைமணி, மைட்ரோகொண்ட்ரியான்னு சொல்லுவோம். இளைமணி, அந்த இளைமணி வந்து ஏராளமாக காணப்படும் ஒப்பீட்டளவில். ஏன்? இதுக்கு வந்து என்ன தேவை? சக்தி தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த தசை இழையத்துக்குள்ள நார்கள் என்ற தன்மை காணப்படும். நார்கள் ஏராளமாக காணப்படும். தசை இழையத்துக்குள்ள நார்கள் காணப்படும். அதால் இதை ஒரு நார் தசையாக கருதுகிறோம். நார்கள் காணப்படும். இறைச்சி சாப்பிடும் பொழுதெல்லாம் நாங்கள் இழுத்து சாப்பிட்ற அந்த மாதிரி தொழிற்பாடுகள் வரைக்கும் தசை இழையத்தில் நார்கள் காணப்படும். அப்போ வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்பு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வன்கூட்டு தசை நார்கள் நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டவை. இந்த நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டவை. முதலாவது பாயிண்ட்ஸ் ஓகே. பல்கருக்களை கொண்டது. கருவானது கலத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதுகளை இளைமணிகளையும் கொண்டது. எஸ், அடுத்த பாயிண்ட்ஸும் எங்களுக்கு ஓகே. ஏன்னா நாங்கள் அடுத்த பாயிண்ட்ஸையும் இந்த மேல் படத்தில் படிச்சிட்டோம். சரியா? அதிகளவு இளைமணிகளை எல்லாம் இது கொண்டிருக்கு. இது இச்சை வழி இயங்கும் தசை கலமாகும். இச்சை வழின்னா எங்களோட விருப்பப்படிங்கிறது. அது நாங்கள் ஏற்கனவே படித்து முடித்த விஷயம். எங்களோட விருப்பப்படி தான் இந்த கலங்கள். என்னுடைய கையை நான் அசைக்க வேணுமா இருந்தால் என்னுடைய கையை நான் என்னுடைய விருப்பத்தின்படி அசைக்க முடியும். ஆகவே அது இச்சை வழி இயங்குகின்ற ஒரு தசை கலமாக காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய இயல்புகளில் இதய தசை. சரியா? பொதுவாக இந்த இதய தசையை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இதய தசை இதயத்தில் தான் காணப்படும். இதயத்தில் மட்டும்தான் காணப்படும். இதய தசை இதயத்தில் மட்டும்தான் காணப்படும். ஒரு இதயத்தை நீங்கள் எடுத்தீங்கண்டா, ஒரு சாதாரண மனித இதயத்தை நீங்கள் எடுத்தீங்கண்டா, மனித இதயம் இந்த மனித இதயத்தில் 4 பிரிசுவர்கள் என 4 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த அறைகளில் வந்து உங்களுக்கு தெரியும் வேல்வுகள் இருக்கும். இந்த அறைகளுக்கு இடையில் வேல்வுகள் இருக்கும். அதை விட இந்த அறைகளில் இருந்து என்ன இதயத்தில் அறைகளில் இருந்து உங்களுக்கு தெரியும் தொகுதி பெருநாடி வெளியேறும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தொகுதி பெருநாடி மாதிரி முட்பெருநாளம் பிற்பெருநாளம்னு சொல்லுவோம். இன்ஃபீரியர் சுப்பீரியர் வீனக்கேவான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த மாதிரியான நாளங்கள் வெளியேறும். அவை வந்து இங்கே திறக்கும். அதை விட பல்மனரி ஆர்ட்ரின்னு சொல்கிற அந்த பகுதிகள் வந்து என்ன ஒரு பகுதியை இந்த பல்மனரி வெயின், இப்போ நான் சொல்கிற இந்த வரைகிறது வந்து பல்மனரி வெயின். இந்த பல்மனரி வெயின் வந்து இங்கால
4 அதாவது சுவாசப்பை நாளங்கள், சுவாசப்பை நாளங்கள் என்று சொல்லுகின்ற பகுதி, அயோட்டான்னு சொல்லுகின்ற தொகுதி பெரு நாடி, சுப்பீரிய வீன கேவா, இன்பீரிய வீன கேவா, சரி, அதாவது மேற்பெருநாளம் முற்பெருநாளம் பிற்பெருநாளம்னு சொல்லுவோம். சில வழியில் வேல்வுகள் இதெல்லாம் காணப்படும். ஆனாலும் இந்த மாதிரியான கட்டமைப்பை கொண்ட தசைகள் உடலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காணப்படுது. இந்த தசைகள் இதய தசை என்று நாங்கள் சொல்றது இந்த மசில்ஸ், குழாய்களை இல்லை, இந்த இதயம் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த மசில்ஸ், இந்த தசைகள், இந்த இதயமாக்கப்பட்டிருக்கிற இந்த தசைகள் தான் இங்கே முக்கியமானது. இந்த தசைகளை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். இதய தசை, இதய தசைன்னு சொல்கிறது வந்து இந்த இதயத்தை ஆக்கி இருக்கின்ற தசைகள். இவைகள் இதயத்தில் மாத்திரம் தான் காணப்படும், உடலில் வேறு எங்கேயும் இல்லை. உதாரணமாக இப்போ தசை ஒன்று இல்லைண்டா ஒரு இடத்துல வெட்டி எடுத்து இன்னொரு இடத்துல பொருத்துவாங்க. ஆனால் இதய தசை இல்லைண்டா அந்த தசையை எடுத்து வேறு இடத்துல பொருத்துறதுக்கு எங்களுக்கு வேறு அங்கம் இல்லை, இதயத்தில் மட்டும்தான் காணப்படும். உண்மையாக பார்த்தீங்கன்னா இதில் இதய தசைகள் வந்து இந்த வரி தசைகள், வன்கூட்டு தசைகள் வந்து உருளையானதாக காணப்படுது. வன்கூட்டு தசைகள் உருளையானதாக காணப்படுது, பல கருக்களை கொண்டு இருக்குது, நார்கள் காணப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தின் தசைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதயத்தினுடைய தசையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இதயத்தில் இருந்து ஒரு தசையை எடுத்து அதை வெளியில் எடுத்து பார்க்குறோம், இதய தசையில் எப்படி இருக்குன்னு. இதய தசையை அப்படி எடுத்து பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா, இதய தசைகள் கிளையுடைய தசைகளாக காணப்படுது. அந்த தசைகள் வந்து தசைக்கலங்கள் உருளையுடையவையாக இருந்தாலும் கிளையுடைய தசைக்கலங்களாக காணப்படுது. ரைட், அப்போ கிளையுடைய தசைக்கலங்களாக காணப்படுது. அதான் இந்த வித்தியாசம். இக்கலங்கள் கிளை கொண்டதாகவும் கலத்தின் மத்தியில் தனிக்கரு காணப்படும். இங்கே வந்து நாங்கள் பார்த்துனாங்க வரி தசையில் வந்து அல்லது வன்கூட்டு தசையில் வந்து பல கருக்கள் காணப்படும். ஏற்கனவே நாங்கள் படித்த விடயம் பல கருக்கள், இந்த வன்கூட்டு தசையில் வந்து பல கருக்கள் காணப்படும். ஆனால் இங்கே இதய தசையை பொறுத்தவரையில் ஒரு கரு தான் நடுவில் காணப்படும், ஒரு கலத்துக்கு ஒரு கரு. சரியா, ஒரு கலத்துக்கு ஒரு கரு காணப்படும். சரியா, வரிகளை கொண்டவை. ஆனால் இங்கே நாங்கள் ஒப்பீட்டளவில் அங்கே வரிகள் இருந்த மாதிரி இங்கேயும் வரிகள் இருக்கு. வரிகள்ன்றது வந்து ஒரு பலத்தை கொடுக்கும், நேர்கள் மாதிரி. அப்போ இங்கே வந்து வரிகள் காணப்படும். ஆனால் இதயமும் வந்து உங்களுக்கு தெரியும் களைப்படையாது. ஆகவே அதிகளவு இளைமணிகள், இளைமணிகள்ன்றா மைட்டோகாண்ட்ரியா, சக்தி வலுவீடு, பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இதயத்தில் வந்து காணப்படுற அந்த தசைகள் கூட களைப்படையாத தசைகள் என்னபடினால அந்த தசைகளும் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு ஒருபோதும் களைப்படையாது. இதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேளையில் இதயத்தை வெட்டி வெளியில் எடுத்து ஒரு கணப்பொழுதில் வெளியில் எடுத்தால் கூட அந்த இதயம் அப்பவும் துடிக்கக்கூடியதாக இருக்கு. ஏனெண்டா அந்த அதுக்குரிய சப்ளை, அதுக்குரிய உணவுகள், அதுக்குரிய ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கல அந்த இதயம் ஃபங்க்ஷன் ஆகும். இதய மாற்று சிகிச்சைன்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தசை கலங்கள் ஒரு நாளும் களைப்படையாது. அதுக்குரிய சப்ளையை கொடுத்து அதுக்குரிய ஆக்சிஜனையும் அதுக்குரிய தேவையான என்ன உணவுகள் எல்லாம் போஷணை எல்லாம் கிடைக்குமா இருந்தால் அந்த கலம் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கு. நீங்கள் தவளையினுடைய இதை வந்து வெட்டி பார்க்கும் பொழுது சில வேளைகளில் தவளைகள் ஆரம்ப காலங்களில் முன்ன காலங்களில் தவளையை பற்றி படிப்பிக்கல, தவளையை வெட்டி படிப்பிக்கல, அந்த தவளையினுடைய இதயம் துடிக்கிறத கூட பார்த்துருக்குறாங்க. காரணம் தவளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து என்ன தோலினூடாகவும் கிடைக்கும், வாய்க்குழியினூடாகவும் கிடைக்கும், நுரையீரலினூடாகவும் கிடைக்கும். அப்போ தவளை ஒப்பீட்டளவில் கோழி ஒன்றை வெட்டி பார்க்குறதுக்கும் தவளையை வெட்டி பார்க்குறதுக்கும் இடையில வேறுபாடு பார்த்தீங்கன்னா கோழியினுடைய இதயம் வந்து டக்குன்னு செத்துரும், இறந்துடும். ஏன்னா அதுக்கு நுரையீரல் மூலமாக மட்டும்தான் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனால் தவளையை பார்த்தீங்கன்னா அது நீண்ட நேரம் அது துடிச்சு கொண்டு இருக்கும். அதை நாங்கள் பார்க்கலாம். அந்த தவளைக்கு ஆக்சிஜன் எடுக்கிற வழிகள் 3 வழி இருக்கு. அப்போ அதுக்குரிய போதிய அளவு கிடைச்சா அது இருக்கும். ஆகவே சந்தத்துக்குரிய அசைவை காட்டும். எங்க சந்தத்துக்குரிய அசைவன்னு சொன்னால் ஒரு ஒழுங்கிலே இருக்கும். அந்த தசை இதயம் வந்து லேப்டாப் அப்படின்னு துடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சந்தத்துக்குரிய அசைவில் அது காட்டும். இதயம் வந்து சுருங்கிறது ஒரு சந்தம். இப்போ உதாரணமாக எங்களோட மனிதன் வந்து ஒரு மனிதனுடைய சுகதேகியான ஒரு மனிதனில் பொதுவாக ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை அடிக்கும்னு சொல்லுவோம். அது குழந்தைகளில் அதிகமாக இருக்கலாம், வயது போனவர்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம்.
ஆனால் சுகதேகியான சாதாரண மனிதர்ன்று நாங்கள் கணிப்புற ஒரு வயசில் இருக்கிறவர்களுக்கு வந்து 72 தடவை அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சந்தம் இருக்கு. அந்த இசிஜி எலக்ட்ரோ என்ன கார்டியோகிராஃப்னு சொல்லுவோம், மின்னிதிய வரைவு, அந்த வரைவுல கூட ஒரு சந்தம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். சரியா? ஆவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிற விடயம் வந்து என்ன தசை இழையம், அதுலேயும் தசை இழையத்தில் வன்கூட்டு இழையம், வன்கூட்டு தசை இழையம். சரிதானே? வன்கூட்டு தசை இழையம் என்ற ஒரு இழையம் படிச்சிருக்கிறோம், மளமளப்பான தசை இழையம் என்ற ஒரு இழையம் படிச்சிருக்கிறோம், இதய தசை இழையம்னு சொல்லி ஒரு இழையம் படிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தசை இழையங்கள் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன? உதாரணமாக மளமளப்பான தசைக்கும் இதய தசைக்கும் இடையில் என்னன்னு சொன்னால், மளமளப்பான தசை களைப்படையாது, இதய தசையும் களைப்படையாது. சரிதானே? இப்போ நாங்கள் இருந்தா போல எங்கட கொண்டோல்ல இல்லை, ரெண்டுமே எங்கட கொண்டோல்ல இல்லை. இப்போ நான் இருந்தா போல என் இதயத்தை நான் நினைச்சா போல என்னை நிப்பாட்டி விடையலாது. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் திடீர்னு ஆகர்ஷித்து கொண்டிருப்பாங்க, எங்கட கொண்டோல்ல இல்லை. அது மளமளப்பு தசை இப்படி தான், கூட குடல இருக்க அசைங்க பார்ப்போம், அசைக்க இயலாது, அது எங்கட கொண்டோல்ல இல்லை. அப்போ இச்சை இன்றைய செயற்பாட்டை காட்டுது. மளமளப்பான தசையில் ஒரு கரு காணப்படுது, இதய தசையில் ஒரு கரு காணப்படுது. அப்போ ரெண்டுக்கும் இடையில ஒற்றுமையை பாருங்க. அது மாதிரி வரித்தசையை பார்த்தீங்கன்னா, அந்த வரித்தசைக்கும் இதய தசைக்கும் இடையில வேறுபாடு பார்க்கல, அதில் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா வரித்தசையிலையும் இதய தசையிலையும் நார்கள் காணப்படுது. கிட்டத்தட்ட உருளை வடிவான கலங்களாக காணப்பட்டாலும் இதயத்தில் கிளைகள் காணப்படுது. ஒற்றுமை என்று பார்த்தீங்கன்னா வரித்தசைக்கும் இதய தசைக்கும் இடையில ஒற்றுமை பார்த்தீங்கன்னா நார்கள் காணப்படுது. ஆனால் வேறுபாடு பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்கு, பல கருக்கள் காணப்படும். இங்கே ஒரு கரு காணப்படும் இதயத்துக்குள்ள. சரிதானே? அப்போ இவ்வாறான சில ஒற்றுமை வேற்றுபாடுகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கூறி, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட கைத்தசையை பார்க்கல இது வரித்தசை அல்லது வன்கூட்டு தசை என்னதை ஞாபகத்தில் வர வேணும். ஏதாவது சாப்பிடும் பொழுது இது என்ன தசை, எங்கட கொண்டோளுக்கு இருக்கிற தசைகள் என்ன தசைகள், இப்படியானதுகளை நீங்கள் யோசித்து படிக்கிற விடயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இலகுவாக இருக்கும் என்று கூறி இந்த வகுப்பை இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த டான் தொழில்நுட்ப ராஜ் உட்பட அனைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.